next பாருங்க properties of determinants. இந்த properties of determinantsல மொத்தம் 7 properties இருக்கு. அந்த 7 properties வந்துட்டு நமக்கு இதோட proof நமக்கு கிடையாது, சொல்யூஷன் நமக்கு கிடையாது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு யூஸ் பண்ணி தான் சம்ஸ் பின்னாடி நம்ம ஃபுல்லா எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ண போறோம். அதனால என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா தான் நம்ம சம்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்காங்க? The value of a determinant is unaltered then its rows and columns are interchanged. ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ரோவோ அல்லது காலமோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகாது. அப்போ நம்ம அதோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகாதுன்னா என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு ஏவோட மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளா ஒரு அசைன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. மாடல் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இப்போ சரி இந்த டிட்டர்மினன்ட்ல வேல்யூ ஒரு வேல்யூ வருது, ஒரு சப்போஸ் ஒரு 10 வருது அல்லது எந்த ஒரு வேல்யூவும் வந்துட்டு போட்டோம். அந்த வேல்யூல பாத்தீங்கன்னா இப்போ இங்க இது R1 R2 R3. இப்போ R1க்கு பதிலா இந்த மேல போடுறோம், இந்த R2 வந்து ஃபர்ஸ்ட்ல போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்துறோம். 4 5 6 7 8 9 1 2 3. இப்போ இதெல்லாம் மாத்திருக்கோம். R1ஐயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், R2ஐயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், R3ஐயும் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்ப இதோட வேல்யூ பார்க்கும்போது ரெண்டுமே சேஞ்சஸ் ஆகாது, ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஏன்னா 3 rows ஆர் 3 காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுருக்கோம். சரி, சப்போஸ் இதை டிரான்ஸ்போஸ் பண்றோம், ரோவை காலவை மாத்துறோம், காலத்தை ரோவை மாத்துறோம், அப்படி மாத்தினாலும் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. சரி, செகண்ட் பாருங்க. எனி 2 rows ஆர் காலம்ஸ் determine any 2 rows or columns of a determinant are interchanged, then the value of the determinant changes only in sign. இப்போ இந்த மேட்ரிக்ஸை எடுத்துப்போம். இப்போ இதோட வேல்யூ நம்ம எடுக்கும்போது என்ன வந்துருக்கீங்க, 1 2 3 இருக்கா. அடுத்து பாருங்க 4 5 6 7 8 9. இதுக்கு ஆன்சர் வந்து சப்போஸ் எந்த ஒரு வேல்யூவா இருக்கட்டும், ஒரு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 rows மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்போ என்ன வந்துடும், இந்த 7 சரி 4 5 6ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோக்கு போயிடும், 1 2 3ங்கிறது செகண்ட் ரோக்கு வந்துடும், 7 8 9. அப்போ ஃபர்ஸ்ட் 2 rows மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -10 ஆகும். அப்ப இங்க வேல்யூ வந்து இருக்கும்போது 10, இதோட வேல்யூ -10. ஏன்னா இந்த 2 rows இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். எனி 2 rows ஆர் 2 columns இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த வேல்யூ வந்துட்டு வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு இங்க +10 இருந்தா இங்க -10 இருக்கும், இங்க -10 இருந்தா இங்க +10 இருக்கும். இதுல வேல்யூ வந்து ஒரு 10ங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு வேல்யூ இருந்தாலும் இதான் ஃபார்மட். அதான் செகண்ட் கண்டிஷன். தேர்ட் பாருங்க, if the determinant has 2 identical rows or columns then the value of the determinant is 0. identical na ரெண்டோட வேல்யூ 1 2 1 1 2 1 1 3 5 கொடுத்திருக்கான்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோ ரெண்டுமே சேமா இருக்கு அப்படினா அதுக்கு பேர் ஐடென்டிக்கல். R1 ஐடென்டிக்கல் R2 இந்த மாதிரி இருந்ததுனா ரெண்டுமே சேமா இருந்ததுனா equal to 0. ரைட். அடுத்து பாருங்க, if இந்த நம்ம 2 rows மட்டும் கிடையாது, 2 columnsல இருக்கலாம் அல்லது செகண்ட் ரோலயும் தேர்ட் ரோலயும் இருக்கலாம், எதுலனா இருந்துட்டு போலாம். அதாவது எனி 2 rows ஆர் 2 columns சேமா இருந்ததுனா அதுக்கு பேர் ஐடென்டிக்கல்னு சொல்லுவோம். equal to 0 போட்டுக்கலாம். நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ரைட். if all the elements in a row or காலத்துல of a determinant are multiplied by ஒரு கான்ஸ்டன்ட் k-வால மல்டிப்ளை பண்றோம், then the value of the determinant is multiplied by k. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்ல அதாவது ஒரு டிட்டர்மினன்ட்ல 1 2 1 1 2 3 4 5 6 இருக்கு. இதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் k-வால மல்டிப்ளை பண்றோம். அப்போ இதோட வேல்யூ 10 வருது. k-வால மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு k இங்க ஒரு k இங்க ஒரு k போடுறோம்னா வரக்கூடிய ஆன்சர் ஒரு 10k வரும். எந்த ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றீங்களோ அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சரால அந்த கான்ஸ்டன்டால மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டா போதும், வேற எந்த சேஞ்சஸ் இருக்காது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, if any 2 rows or columns ஏதாவது ஒண்ணு ரோவோ அல்லது காலமோ of a determinant are proportional then the value of the determinant is 0. proportional ஒண்ணுமே இல்ல. இப்போ சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு டிட்டர்மினன்ட் 1 2 3 இருக்கு, 2 4 6 இருக்கு, 1 2 1 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இது 1 2 3,
இங்க 2 4 6. அப்போ இந்த ஒரு செகண்ட் ரோல ஒரு கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? 2ங்கிறது காமனா இருக்குமா? அப்ப அந்த 2ங்கிறது காமனா எடுத்துட்டோம்னா 1 2 3 1 2 3 1 2 1. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுமே ஈக்குவலா ஐடென்டிக்கல். அப்ப ஈக்குவல் டு 0. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் போடாமையே ஒரு கான்ஸ்டன்டால மட்டும் வெளியே எடுக்கும்போது ரெண்டு ரோவை ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் தான் ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க. அப்ப டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, each element in a row or column of a determinant is expressed as the sum of two or more terms. Then the determinant can be expressed as the sum of two or more determinants of the same order. ரெண்டு மேட்ரிக்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 plus x 3 plus y 4 plus z 5 2 1 6 1 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டு எலிமெண்ட் ஆட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கணும், செகண்ட் நம்பருக்கு ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? இப்போ பாருங்க 2 இங்க ஒரு 5 6 அடுத்த வேல்யூ 3 2 1 நெக்ஸ்ட் வேல்யூ 4 1 3. இது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் பிளஸ் போட்டாச்சா? செகண்ட் பாருங்க x ல எடுங்க x 5 6 y ல எடுங்க y 2 1 z 1 3 z 1 3. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரிச்சுட்டு இதோட டிட்டர்மினன்ட் பிளஸ் இதோட டிட்டர்மினன்ட் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ பிளஸ்ல கொடுத்திருக்காங்க அல்லது சப்ட்ராக்ட்ல கொடுத்திருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த எத்தனை வேல்யூஸ் கொடுத்திருக்கோ அந்த வேல்யூஸ் தனித்தனியா டிட்டர்மினன்ட் எடுக்கிற மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம போட்டு அதோட வேல்யூ டிட்டர்மினன்ட் எடுத்து போட்டுக்கலாம். அதுதான் நமக்கு 6th ப்ராப்பர்ட்டி. 7th ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா the value of the determinant is unaltered when a constant multiple of the elements of any row or column is added to the corresponding elements of a different row or columns in a determinant. அதாவது இது ஒண்ணு இல்ல, இதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டில வரும்னா 4th ப்ராப்பர்ட்டி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் 6th ப்ராப்பர்ட்டி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த வேல்யூ ஒரு 5 ஆல கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பிரிச்சு போடும்போது அந்த வேல்யூல மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். சரியா? இதுதான் நமக்கு கொடுத்துக்கூடிய இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். அந்த சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம்.